ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் பேக்கேஜ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு பிடிஓ அலுவலகத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு சற்று முன் அறிவிச்சிருக்கிறாங்க. 2025க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் தற்போது பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளம் 60,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இது கூட ஹச்ஆர்ஏ, டிஏ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதாவது ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், டியரன்ஸ் அலவன்ஸ், இது போக எக்ஸ்ட்ரா பே எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளஸ் படிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, தேர்வே இல்லாமல் உங்களை அப்புறம் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்காணல் மூலியமாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சரி, அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு கடைசி தேதி முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு கட்டணம், நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கட்டணம் கிடையாது. ஸோ இதுக்கு மினிமமாக 8th பாஸ்லேருந்து 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க தனித்தனியான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றின முழு விவரத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்தளவுக்கு சென்னை சிட்டி அர்பான் ஹெல்த் மிஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டிலேருந்து இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் தான். ஒரு டோட்டலாக 345 காலி படங்கள் நமக்கு தமிழகத்தில் இருக்கும். அதுவும் சென்னையில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் எலிஜிபிள் தான். என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டகரியில் ஒரு 60 காலி பணியிடம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸில் ஒரு 60 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. MPHW அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு 2ல் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஒரு 60 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு 60 காலி பணியிடம் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 88 காலி பணியிடம் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் 6 காலி பணியிடம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பிக்கு வந்து 3 காலி பணியிடம். ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு 3, சோசியல் ஒர்க்கருக்கு ஒரு 3 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோசியல் ஒர்க்கருக்கு 3, சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு 1, லேப் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு காலி பணம். டோட்டலாக 11 விதமான கேட்டகரியில் 345 காலி பணங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு MBBS படிச்சிருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸுக்கு BSc நர்சிங் இல்லை அப்படின்னா TGNM படிச்சிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதில் பயாலஜியோ பாட்டனியோ சுவாலஜியோ ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். முக்கியமாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபை பொறுத்தளவுக்கு ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும். அதில் 2 years ANM கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருந்தால் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு எக்ஸ்ரே டெக்னீஷியன் படிச்சிருக்கணும். ஸ்பெஷல் எஜுகேட்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இல்லை மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி ஃப்ரம் ECG அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு சேம் அதே தான். பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்சிருக்கணும். சோசியல் ஒர்க்கருக்கு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும். சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் டெக்னாலஜி இல்லை அப்படின்னா டிகிரி இன் பயோடெக்னாலஜி ஹியூமன் ஜெனட்டிக்ஸில் படிச்சுருந்தா விண்ணப்பிக்கலாம். லேப் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்கு டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியனில் படிச்சிருக்கேன் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ 8th பாஸ்லேருந்து 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ வரைக்கும் படித்தவங்களுக்கு தனித்தனியான வேலை வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் என்ன அப்படின்றத கரெக்டாக பார்த்து அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து மெடிக்கல் ஆஃபீஸர்னால் 40, ஸ்டாஃப் நர்ஸ்னா 50, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னால் 35, சப்போர்ட் ஸ்டாஃப்னால் 45, ஆக்சிலரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் அண்ட் மிட்வைஃபுக்கு 45, எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 45, ஸ்பெஷல் எஜுகேட்டர் டுட்டோரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு 40,
சோசியல் ஒர்க்கர், சீனியர் லேப் டெக்னீஷியன், லேப் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்கு மேக்ஸிமமாக 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான சம்பளத்தை பொறுத்தளவுக்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 18,000, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 14,000, சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு 8,500, ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபுக்கு 14,000, எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 13,300, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பிக்கு 23,000, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு 23,000, சோசியல் ஒர்க்கருக்கு 23,800, சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு 25,000, லேப் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்கு 12,000 உங்களுக்கான சேலரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி உங்கள் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு, அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நேர்காணலுக்கு எங்கே வரணும் அப்படின்ற மெசேஜும் உங்களுக்கு ஆல்சோ கம்யூனிகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு தனியாக அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஏஎன்எம், எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன், பிஹேவியரல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், சோசியல் ஒர்க்கருக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன், எல்லாத்துக்குமே தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. இதை தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் தர்றேன். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/4/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5லேருந்து 6 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த பதவிகளுக்கு உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் பார்த்திங்கன்னா வயது வரம்பு, அதே மாதிரி ஒர்க் நேச்சர் எல்லாமே உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேரெக்டாக அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் ஆகிரும். அதில் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க, என்ன பதவிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உடனே விண்ணப்பிச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க அவங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வேலைவாய்ப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.